காமராஜர் சொன்னது மாதிரி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் திமுக அதிமுக. இப்ப திடீர்னு பார்த்தோம்னா இந்த ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதல்வர் பிஜேபி கூட வந்திருக்கிறாரு. கோர்ட்ல கேஸ் போடுறாங்க ஓபிஎஸ் சார்பில். அதிமுகவோட சின்னம் எங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, இல்ல ஓபிஎஸ் வந்துட்டு அதிமுக பெயரையோ அந்த சின்னத்தையோ கொடியையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே இபிஎஸ் பயன்படுத்தக்கூடாது அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருந்தா எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, பிஜேபி கூட அதிமுக அலையன்ஸ்க்கு போகல, அதனால என்ன செஞ்சிட்டாங்க. ஏன்னா பாரத பிரதமர் ஒரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சாதாரண அரசியல் தலைவர் மட்டும் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய ராஜரிஷி, மிகப்பெரிய ஒரு யோகி மாதிரி மக்களுக்கு காட்சி அமைக்கிறார். அந்த காலத்துல வந்துட்டு காமராஜர் எப்படி இருந்தாரோ அப்படி இன்னைக்கு அகில இந்திய அளவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். அவரை ஒரு முறையாவது நம்ம பாத்திர முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே மக்கள் அதிகமா வராங்க. வழக்கமா வந்துட்டு கூட்டம் கம்மியா வரும் பிஜேபிக்கு, இந்த டைமும் அவ்வளவுதான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க எதிர்கட்சிகள். அவங்களுக்கு இப்போ வந்துட்டு பயம் அதிகமா வந்துருச்சு, என்னடா இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, இது உத்தரப்பிரதேசல வர்றது மாதிரி குஜராத்ல வர்றது மாதிரி தமிழகத்துல கோயம்புத்தூர்ல இவ்வளவு பேரா. கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க, சேலத்துல பாருங்க, இன்னொரு 200 வருஷம் கழிச்சு அந்த கற்பனை வரலாம், இப்போதைக்கு வர முடியாது. அடுத்த 2 நூற்றாண்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பாரத நாட்டில் அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு கொண்ட, மக்களோட ஆதரவு பெற்ற ஒரு இயக்கமா இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், இப்ப தமிழகத்துல அவங்களுக்கு 38 எம்பி இருக்கு, இப்ப குறைக்க வேண்டியதானே, ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா குறைச்சிட்டு கிடக்குறாங்க ஒழிய இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. 2014 தமிழகத்துல அதிமுகவுக்கு 37 எம்பி மக்கள் கொடுத்தாங்க, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. 2019 திமுகவுக்கு பார்த்தோம்னா 38 எம்பி கொடுத்தாங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. 2024 பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு 39 எம்பியும் தமிழக மக்கள் கொடுக்க போறாங்க. இது மூலமா தமிழகத்துக்கு பல நல்லது நடக்க போகுது. ஏன் 2014 37 எம்பி அதிமுகவுக்கு கொடுக்கும் போதும் பிரதமரை யாரு வந்தது, நரேந்திர மோடி தான். 2019 திமுகவுக்கு 38 எம்பி கொடுத்தப்பவும் யாரு பிரைம் மினிஸ்டர், நரேந்திர மோடி தான். அதே போல இப்பவும் மீண்டும் 3வது முறையாக நரேந்திர மோடி தான் இந்தியாவோட பிரதமரா வரப்போறாரு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. எல்லா மீடியாவோட கருத்து கணிப்பு சொல்லுது, எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோருமே சொல்றாங்க, சீமானே சொல்றாரு. அதனாலதான் எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க. இப்ப கேஸ் சிலிண்டர் விலையை 500 ரூபாயா குறைப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. 2021 தேர்தல் அறிக்கையில டிஎம்கே என்ன சொன்னிச்சு, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒவ்வொரு கேஸ் சிலிண்டருக்கும் 100 ரூபாய் குறைப்போம் அப்படின்னா. குறைச்சிருக்கிறாங்களா? 3 வருஷம் ஆச்சுல ஆட்சிக்கு வந்து 100 ரூபாயை குறைக்க முடியாத நீ எப்பறம் 500 ரூபாயை குறைப்ப? அகில இந்திய அளவுல நாங்க கல்வி கடனை வந்துட்டு ரத்து செய்வோம், தமிழகத்துல ரத்து செய்வோம்னு சொன்னல, செஞ்சியா? அது இந்த உதவாத உதயநிதி இருக்காருல, போதை நிதியே, அவர் வந்துட்டு சொன்னாரு, தாய்மார்கிட்டலாம் நீங்க கொண்டு கூட்டுறவு பேங்க்ல வந்துட்டு போய் அடகு வைங்க, கழுத்துல வச்சிருக்கிற போட்டிருக்கிறதெல்லாம் கரட்டி வைங்க, ரத்து செய்யணும்னாரு. அதை நம்பி நிறைய தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் போட்டு கூட்டுறவு பேங்க்ல வச்சா பண்ணாரா? எல்லாருக்கும் பண்ணலையே, சொன்ன எதுவுமே செய்யல. மறுபடியும் இந்த நீட்டு அதே உருட்டு, நாங்க வந்துட்டு நீட்டை ரத்து செய்வோம். உனக்கு தான் ரகசியம் தெரியும்னு சொன்னீங்க, அந்த 3 வருஷமா இன்னும் செய்யாம இருக்கிற, உன்னால எதெல்லாம் முடியாதுன்னு ஆல்ரெடி திறமையின் அடிப்படையில வைகோ மிகப்பெரிய அளவுல வளர்ந்து வந்தார் திமுகவில். மு.க. ஸ்டாலின் வைகோ கூட ஒண்ணுமே பண்ண முடியாது திறமையில. ஏன்னா இவர் துண்டு சீட்டை பார்த்து கூட ஒழுங்கா படிக்க மாட்டார் ஸ்டாலின். வைகோ அப்படி இல்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினா கூட அப்படி எதையுமே பார்க்காம அவ்வளவு சூப்பரா பேசக்கூடிய. ஒரு காலத்துல ஹீரோ போல இருந்த வைகோ இன்னைக்கு அவரும் குடும்ப அரசியலையும் பொருட்டு இவ்வளவு கேவலமா போயிட்டார். வரலாற்றுல இப்படிலாம் நடக்கக்கூடாது. வைகோ எனக்கு கொள்கை தான் முக்கியம், என்னடா பதவி அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருந்தா இன்னைக்கு தமிழக இளைஞர்களோட மனசுல இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு வைகோ வந்துட்டு ஒரு ஹீரோவா இருந்திருப்பார். இன்னைக்கு வைகோ ஒரு மீம்ஸ் மெட்டீரியல் ஆயிட்டார், ஆக்கிறவெல்லாம் கலாய்க்கிறான். எந்த கட்சி எதிர்கட்சியா இருக்குது இல்ல ஆளுங்கட்சியா வரப்போகுதோ இல்ல ஆளுங்கட்சியா இருக்குதோ அந்த கட்சியில குடும்ப அரசியல் நடந்தா அதைத்தான் தீவிரமா எதிர்க்கணும். ஏன்னா அதுதான் மெயின். அந்த அடிப்படையில பார்த்தோம்னா நம்ம அதிமுக வந்துட்டு ஒரு குடும்ப அரசியல் பண்ணக்கூடிய கட்சின்னு சொல்ல மாட்டோமே. அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சியும் தமிழக அளவுல திமுகவும் தான் இந்த வாரிசு அரசியலை குடும்ப அரசியலை ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்கிறான். இதுதான் ஜனநாயக விரோதம். இந்த கட்சியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்ப ஆராசா எடுத்துக்கலாம், அந்த ஆளு வந்துட்டு பேசுறதெல்லாம் பொய்யா இருந்தா கூட ஒரு பேச்சாளர் ஏதோ 4 விஷயம் வரலாறுன்னு சொல்லிட்டு பேசுவாப்புல, பொய்த்தான் தப்பா தான் இருக்கும் ஆனா பேசுவாப்புல. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? எப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? இது திட்டமிட்டே செய்யப்படுது. இதைத்தான் எதிர்க்கிறோம். ஆட்சிக்கு வந்துட்டதால அவங்களே இப்ப ஒரு பேச்சு அடிப்படையில் டெப்டி சிஎம் இவரை போட போறாங்க. இந்த பேச்சுல இவங்களே கிளப்பி விடுறது.
எங்க தலைமை பார்த்து இவரு தான் கட்சி தலைவர்னு சொல்லிட்டா அத்தனை பேரும் இந்த தலைவரை நாங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவோம். அதே போல இவர் தான் கேண்டிடேட், அது கவுன்சிலர் கேண்டிடேட்டா இருந்தாலும், எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருந்தாலும், எம்பி கேண்டிடேட்டா இருந்தாலும், இவர் தான் கேண்டிடேட்னு சொல்ற வரைக்கும் இந்த யூகங்கள்லாம் முதல்ல புறந்தள்ள வேண்டிய விஷயம். இப்ப இந்த நேரத்துல நான் நினைச்சா தென் சென்னையில், மத்திய சென்னையில் வீர திருநாவுக்கரசு தான் கேண்டிடேட்னு கிளப்பிட முடியும். எத்தனையோ மீடியாக்காரங்க அந்த மாதிரி பண்றாங்க. புதுச்சேரியில ராஜசேகர்னு உத்தேச பட்டியல் சொல்லி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊடகத்துல நேத்து வருது. ராஜசேகர் யாருன்னு பார்த்தா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரோட போட்டோ போட்டு விடுறாங்க. அந்த ராஜசேகர் வேற, இவர் இளைஞர்கள் இருக்கக்கூடிய ராஜசேகர். அதை கூட டிஃபரன்ஸ் பார்க்காம என்னன்னு வந்துட்டு உறுதிப்படுத்தாம பேரு அந்த ராஜசேகர், போட்டோ இந்த ராஜசேகர், இப்படி கிளப்பி விடுறாங்க. சில பேரோட பேரெல்லாம் போட்டு இவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க, அவங்களுக்கே தெரியாது. அந்த அடிப்படையில தான் ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் அவர்களை திருச்சிக்கிறது. இது ஒரு யூகம். பட் அவர் தமிழகத்துல எந்த தொகுதியில நின்னாலும் ஜெயிப்பார். பேராசிரியர் ராம சீனிவாசன் ஒரு தத்துவ ஆசான். பிஜேபியில மிகப்பெரிய அறிவியல் சிறந்த ஞானிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல முதல் வரிசையில இருக்கக்கூடிய ஆட்கள்ல முக்கியமான ஆளுமை பேராசிரியர் ராம சீனிவாசன். தமிழகத்துல இன்னைக்கு அவரை தெரியாத ஆளே கிடையாது. ஒரு 15 நிமிஷம் நீங்க சோசியல் மீடியாவை தட்டுனீங்கன்னா 3 முறை அவரோட போட்டோ, அவரோட பேச்செல்லாம் வந்துட்டு போகும். அவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி. ஆர்எஸ்எஸ்ல இருந்து 1985 இருந்து ஆர்எஸ்எஸ்ல கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ்ல பயணிக்கக்கூடியவர். எங்களோட சித்தாந்தம் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவர், சித்தாந்த ஆசான் பலருக்கும் சொல்லிக் கொடுத்தவர். இளைஞர்கள்லாம், அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகள்லாம் அவரோட பேச்சில் இருந்தும் அவர்கிட்ட இருந்தும் பல்வேறு விஷயங்களை கத்துக்கிறோம். அவர் விருதுநகர்ல நின்னாலும் ஜெயிப்பார், மதுரையில் நின்னாலும் ஜெயிப்பார், திருச்சியில் நின்னாலும் ஜெயிப்பார், சென்னையில நின்னாலும் ஜெயிப்பார். பட் அவரே சொல்லியிருக்கார், கட்சி எனக்கு சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டி நான் எம்பி தான் இருக்கிறார். என்கிட்டயே சொன்னாரு. எப்படி ப்ரொஃபசர்னு கேட்கும்போது அவர் சொன்னார், சீட்டு கொடுத்தா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், சீட்டு கொடுக்கலன்னா மெம்பர் ஆஃப் பார்ட்டி அப்படின்னார். இதை தலைவர் அண்ணாமலை அவர்கிட்டயே சொல்லியிருக்கிறத. தாமரை நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் திரு வீர திருநாவுக்கரசர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய இந்த மீடியாவை பத்தி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இந்தியன் மீடியா பணம் பறிக்கும் அரசியல் பிளாக்மெயில் கும்பலாக மாறிவிட்டது, பாஜகவுக்கு சார்ந்ததாக அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இது உண்மையா? ராகுல் காந்தி சொல்ற எதுவுமே உண்மையா இருக்காது. நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ராகுல் காந்தி, ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், திமுக இவங்கெல்லாம் சொல்றது அத்தனையுமே பொய். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் உண்மை. ஆனா இதுல ஒரு ஹிடன் ட்ரூத் இருக்கு. காங்கிரஸ் எப்பெல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்களோ மீடியா முதற்கொண்டு எல்லா அமைப்புகளையும் தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாங்க. ஒன்று மிரட்டுவாங்க, இல்லை காசு கொடுப்பாங்க. இட் ஹாஸ் பீன் தேர் கல்ச்சர். இன்னைக்கு நேற்று இல்லை, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அது அவங்க பண்றதெல்லாம் அப்படியே அடுத்தவங்க பண்றதா சொல்லி விடுறாங்க. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் திமுக ஒரு பாசிச கட்சி, அது ஒரு ஜனநாயக விரோத கட்சி அப்படிலாம் சொல்லி ரைட்டர் ஜெயகாந்தன், கவிஞர் கண்ணதாசன்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, திமுக யாரெல்லாம் ஜனநாயக பூர்வமா இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து இவங்க தான் பாசிச கட்சி அப்படின்னு சொல்லி விடுவாங்க. திருடன் அடுத்தவனை பார்த்து திருடன்னு சொல்றது மாதிரி இந்த மாதிரி தப்பு பண்ற கட்சிகள் எல்லாம், அமைப்புகள் எல்லாம் தங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பாஜக மேல குறை சொல்றாங்க. அந்த அடிப்படையில தான் ராகுல் காந்தி இதையும் சொல்லியிருக்கிறாரு. உண்மையாவே மீடியாவை மிரட்டுறது, காசு கொடுத்து கரப்ட் பண்றது, இது எல்லாமே காங்கிரஸ் பார்ட்டியோட பழக்கம், பிஜேபியோட பழக்கம் இல்லை. பிஜேபி என்னைக்குமே ஜனநாயகத்துல நம்பிக்கை கொண்ட ஒரு கட்சி. நான் சமீபத்துல கூட ஒன்று சொல்லியிருப்பேன். நான் சோசியல் மீடியாவில் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வருமா இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் இல்ல இந்த 2 திராவிட கட்சிகளுமே தமிழகத்தை அழிச்சிட்டாங்க, சரியில்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் விடும்போது கூட அவர் என்ன சொல்லியிருந்தார், இதுவரைக்கும் யாரெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்க பண்ண தவறுகள் எல்லாம் வெளியில கொண்டு வரப்படும் அப்படின்னு சொன்னார். அப்ப என்ன அர்த்தம், அதிமுகவும் சேர்த்து தான் அவர் சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு. காமராஜர் சொன்னது மாதிரி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் திமுக அதிமுக. இப்ப திடீர்னு பார்த்தோம்னா இந்த ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதல்வர் பிஜேபி கூட வந்திருக்கிறாரு. கோர்ட்ல கேஸ் போடுறாங்க ஓபிஎஸ் சார்பில். அதிமுகவோட சின்னம் எங்களுக்கு தான் வரணும் அப்படி சொல்லி இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, இல்ல ஓபிஎஸ் அதிமுக பெயரையோ அந்த சின்னத்தையோ கொடியையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே இபிஎஸ் பயன்படுத்தக்கூடாது அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருந்தா எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, பிஜேபி கூட அதிமுக அலைன்ஸுக்கு போகல,
அதனால என்ன செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி மாத்தி சுப்ரீம் கோர்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. ம். ஆனா இப்ப வந்துட்டு ஓபிஎஸ்க்கு அந்த தடை வந்ததால எல்லாம் சத்தம் போடாம இருக்கிறாங்க. எந்த தீமையிலும் சிறு நன்மை உண்டு. உண்மைங்கிறது எப்போதும் ஒண்ணுதான். பிஜேபி நீதித்துறை உள்ளிட்ட எந்த அமைப்பையும் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இல்ல. ஒவ்வொரு அமைப்புக்கும் அதுக்குன்னு என்னென்ன வேலை இருக்குதோ அந்த வேலையை அவங்க சுதந்திரமா செய்யட்டும், இண்டிபெண்டண்டா செய்யட்டும் அப்படின்னு விடுறது தான் பிஜேபியோட கல்ச்சர். அதனால மீடியாவை நாங்க ஒருபோதும் மிரட்டல, யாருக்கும் நாங்க பணம் கொடுக்க மாட்டோம். காங்கிரஸ் கட்சி பொய் சொல்லுது. 2 நாட்களுக்கு முன்னாடி கோவையில மோடி அவர்களுடைய ரோட் ஷோ வந்து நடந்தது. அதற்கு எதிர்க்கட்சியினர் வந்து நினைச்ச அளவுக்கு வந்து ஆட்கள் வரல. அவ்வளோ பிரம்மாண்டமா அது இல்ல. மக்களுடைய கூட்டம் வந்து கம்மியாக இருந்துன்ற ஒரு குற்றச்சாட்டு. அது தவிர்த்து இன்னொரு விஷயம் நம்ம அங்க பார்த்தோம்னா, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க வந்து அங்க அவங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம்லயே அங்க வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பாஜகவுடைய அந்த ஷால் போடப்பட்டு, அவங்க அந்த பிரச்சாரத்துல ஈடுபடுற மாரி குழந்தைங்க நிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தவறான விஷயமா? இல்லையா? ஒரு யூனிஃபார்மோட குழந்தைங்கள அங்க கொண்டு வந்திருக்கு. எதிர்க்கட்சிகள் நினைச்ச அளவுக்கு கூட்டம் வரலங்கிறது உண்மைதான். ஏன்னா அவங்க கம்மியா நினைச்சாங்க. அதை விட அதிகமா வந்திருக்கிறாங்க. பிஜேபி தொண்டர்கள் மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் தன்னெழுச்சியா வந்திருக்கிறாங்க. ஏன்னா பாரத பிரதமர் ஒரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சாதாரண அரசியல் தலைவர் மட்டும் இல்லைங்க. அவர் மிகப்பெரிய ராஜரிஷி, மிகப்பெரிய ஒரு இது யோகி மாதிரி மக்களுக்கு காட்சி அமைக்கிறார். அந்த காலத்துல வந்துட்டு காமராஜர் எப்படி இருந்தாரோ அப்படி இன்னைக்கு அகில இந்திய அளவுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். அவரை ஒரு முறையாவது நம்ம பாத்திர முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே மக்கள் அதிகமா வராங்க. வழக்கமா வந்துட்டு கூட்டம் கம்மியா வரும் பிஜேபிக்கு, இந்த டைமும் அவ்வளவுதான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க எதிர்க்கட்சிகள். அவங்களுக்கு இப்போ வந்துட்டு பயம் அதிகமா வந்துருச்சு. என்னடா அது இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. இது உத்தரப்பிரதேசல வர்றது மாதிரி, குஜராத்ல வர்றது மாதிரி, தமிழகத்துல கோயம்புத்தூர்ல இவ்வளவு பேரா? கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க, சேலத்துல பாருங்க இந்த பொதுக்கூட்டத்துக்கு எவ்வளவு பேர். சென்னையில ஒய்எம்சிஏல நாங்க ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடத்தினோம், பொதுக்கூட்டம். சேர் மட்டுமே கிட்டத்தட்ட 1,00,000 சேர் போட்டிருந்தோம். அந்த சேர்ல உட்கார்ந்து முடிஞ்சு மறுபடியும் நிக்கிறதுக்கு இடம் இல்ல. கிரவுண்ட தாண்டி வெளியில அந்த ஒய்எம்சிஏக்குள்ள நிறைய பேர் நின்னாங்க. அவ்வளவு கூட்டம். இப்ப பிரதமர் எங்க போனாலும் கூட தமிழக மக்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்க்கிறது பெரிய விஷயம். நம்ம எப்படியாச்சும் அவரை பார்த்தோம்னு சொல்லி பிஜேபி தொண்டர்களை தாண்டி அதீத உற்சாகத்துல அவங்களே வராங்க. அதனால கோயம்புத்தூர்ல எதிர்க்கட்சிகளோட அந்த எதிர்பார்ப்பெல்லாம் மீறி நிறைய பேர் வந்துட்டாங்கிறது உண்மைதான். 2வது விஷயம் ஸ்கூல் சில்ட்ரன் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு ஜனநாயக நாட்டுல யாரையும் வரக்கூடாதுன்னு தடுக்க முடியாது. ஸ்கூல் சில்ட்ரனை பிஜேபி காரங்க நாங்க போயிட்டு நீங்களாம் வாங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டு வந்திருந்தா எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன சொல்லுது, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. நாங்க அப்படி செய்யலையே. இன்னைக்கு சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லோருக்கும் மோடினா பிடிக்குது, அண்ணாமலைனா பிடிக்குது. தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏர்போர்ட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாரு. அங்க பார்த்தா ஒரு சின்ன குழந்தை அண்ணாமலை மாமான்னு கத்துது. அந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? இது நம்ம லாஜிக்கெல்லாம் தாண்டி சில லீடர்ஸுக்கு அந்த கரிஷ்மா இருக்கு. அண்ணாமலைஜி கூட என்ன செஞ்சாரு, அவ்வளவு அவசரத்திலையும் ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி மோடி தாத்தாவை பாத்தீங்களான்னு கேக்குறாரு. ஆமா, இந்த குழந்தை எண்மணி மக்கள் பாதயாத்திரையில கூட நம்ம பார்த்தோம். அந்த குழந்தை வந்துட்டு அவ்வளவு சிரிக்குது. அப்ப எங்க போனாலும் குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள் எல்லோருமே தலைவர் அண்ணாமலை அவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் எப்படியாச்சும் பாத்துறன்னு ஆசைப்படுறாங்க. இப்ப ஸ்கூல் சில்ட்ரன்லாம் முன்னாடிலாம் வந்துட்டு 18 வயசுக்கு மேலதான் மெச்சூரிட்டிம்போம். இப்பவே பாருங்க இந்த மேஜருங்கிறத 16 வயசா குறைக்கலாமா அப்படிலாம் பேச்சு வந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே நமக்கு ஓட்டு போடுறதுக்கு வயசு 21 ஆனிச்சு, அப்புறம் 18 குறைச்சிருக்கிறோம். இப்ப 16 குறைக்கலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா 16 வயசுலயே பசங்களுக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்கு. ஸ்கூல் சில்ட்ரன் இன்னைக்கு 5வது படிக்கிற ஒரு பையனை போயிட்டு ஸ்டூடெண்ட நீ என்ன ஆகணும் அப்படின்னா, நான் இப்பவே ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜேஇஇ, நான் ஐஐடிக்குள்ள போகணுங்கிறான், ஐஎம்ல படிக்கணுங்கிறான், இல்ல நீட்ல நான் குவாலிஃபை ஆகி நான் எம்பிபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறான். கோல் என்னன்னு சின்ன வயசுலயே ஏர்லி பேர்டா இருக்கும் போதே அவங்களுக்கு இதெல்லாம் செட் பண்ண தெரிஞ்சிருக்கு. அதை நோக்கி டிராவல் பண்றான். மெச்சூரிட்டி லெவல் அந்த அளவுக்கு இருக்கு. இது அவங்களோட கரியர் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, பாலிடிக்ஸ்லயும் இந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு. அதனால ஸ்கூல் சில்ட்ரன் கூட பிரதமர் நரேந்திர மோடி பாத்துறணும், தலைவர் அண்ணாமலை அவர்களை பாத்துறணும்னு சொல்லி அந்த ரோட் ஷோல அவங்களா வந்திருக்கிறாங்க. வாலண்டியரா வரும்போது தடுக்க முடியாது. 1, 2 குழந்தைங்க வரலாம். இப்ப நம்ம ஒரு இடத்த பார்க்கறதுக்கு இப்ப நம்ம ஸ்கூல்ல இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸிபிஷன் பார்க்கறதுக்கு குழந்தைங்கள அரேஞ்ச் பண்ணி கூட்டு போற மாரி ஒரு வரிசையில நிறுத்து ஒரு டீச்சர் அங்க இருக்காங்க. அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா, அது வந்து அவங்கள மேலிடத்துல சொல்லி அந்த மாரி தானே வந்திருக்கணும். இல்ல இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹைப்போதெட்டிக்கலா ஆன்சர் பண்ண முடியாது. இது எல்லாமே ஒரு கற்பனைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படி கூப்பிட்டு இருந்தா. அப்படி கிடையவே கிடையாது. பிஜேபி காரங்க எங்கேயாச்சும் யாரையாச்சும் ஃபோர்ஸ் பண்ணாங்களா? இல்லவே இல்லை. உதாரணத்துக்கு பல்லடத்துல பிரதமர் வரும்போது ஒரு பிரம்மாண்டமான அந்த யாத்திரை முடிவு நிறைவு விழாவுக்கு வந்துட்டு பிரதமர் வந்திருந்தார். திருப்பூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேரு கம்பெனில லீவ் போட்டு வந்தாங்க. தானா வராங்க. அந்த மாதிரி குழந்தைங்களா, ஸ்கூல் சில்ட்ரன், டீச்சர்ஸ், ஸ்கூல் ஓனர்ஸ்
எல்லா தரப்பு பிசினஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே தானா வராங்க. தானா வரும்போது என்ன செய்வோம்? இப்ப பிஜேபி காரங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஒன்னா தானே நிற்போம். இப்ப டிஎம்கே காரங்க எல்லாம் ஒரு இடத்துல ஒண்ணா போறாங்கன்னா தானா ஒன்னா தானே நிற்பாங்க. இப்ப பாருங்க எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒன்னா தான் நிற்பாங்க. ஒரு ஸ்கூல்ல இருந்து கிளம்பி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல நின்றுக்கலாம். அந்த டீச்சர்ஸும் நின்றுக்கலாம். நீங்க கம்பல் பண்ணியிருந்தா தப்பு, போர்ஸ் பண்ணி கூட்டு வந்தா தப்பு. பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் இதை செய்யாது. கோயம்புத்தூர்லயும் இது பண்ணல. ஸ்டூடெண்ட்ஸ் தானா வந்திருக்காங்கிறது தான் உண்மை. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களோட தேர்தல் மேனிஃபெஸ்டோ வந்து வெளியிட்டிருந்தாரு. அதுல சில விஷயங்களை என்ன சொல்றாருன்னா, கவர்னருக்கு வந்து ஒரு கூடுதல் அதிகாரம் கொடுக்குற மாதிரி இருக்கிற அந்த 321 பிரிவை வந்து நாங்க ரத்து பண்ணுவோம். ஐஎன்டிஏ கூட்டணி வந்து இந்தியாவில் ஆட்சி அமைக்கும் போது இதை வந்து நாங்க ரத்து பண்ணிடுவோம். கவர்னர் வந்து அதற்கு மீறிய ஒரு விஷயங்கள் பண்றதுனால அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு 200 வருஷம் கழிச்சு அந்த கற்பனை வரலாம். அவங்க இப்போதைக்கு வர முடியாது. அடுத்த 2 நூற்றாண்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பாரத நாட்டில் அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு கொண்ட, மக்களோட ஆதரவு பெற்ற ஒரு இயக்கமா இருக்கு. இவங்களால என்ன பண்ண முடியும்? இப்ப தமிழகத்துல அவங்களுக்கு 38 எம்பி இருக்கு. இப்ப குறைக்க வேண்டியதானே? ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா குறைச்சிட்டு கிடக்குறாங்க ஒழிய இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. 2014ல தமிழகத்துல அதிமுகவுக்கு 37 எம்பி மக்கள் கொடுத்தாங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. 2019ல திமுகவுக்கு பார்த்தோம்னா 38 எம்பி கொடுத்தாங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லை. 2024ல பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு 39 எம்பியும் தமிழக மக்கள் கொடுக்க போறாங்க. இது மூலமா தமிழகத்துக்கு பல நல்லது நடக்க போகுது. ஏன் 2014ல 37 எம்பி அதிமுகவுக்கு கொடுக்கும் போதும் பிரதமரை யாரு வந்தது? நரேந்திர மோடி தான். 2019ல திமுகவுக்கு 38 எம்பி கொடுத்தப்பவும் யாரு பிரைம் மினிஸ்டர்? நரேந்திர மோடி தான். அதே போல இப்பவும் மீண்டும் 3வது முறையாக நரேந்திர மோடி தான் இந்தியாவோட பிரதமரா வரப்போறாரு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. எல்லா மீடியாவோட கருத்து கணிப்பு சொல்லுது. எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோருமே சொல்றாங்க. சீமானே சொல்றாரு, நல்லா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, அவருக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை வந்துட்டு எதிரியே இல்லைன்னு சொல்றாங்க. மீண்டும் 3வது முறையாக நரேந்திர மோடி தான் பிரதமராக வரப்போகிறார். அப்ப இந்த தேர்தல் அறிக்கை, திமுகவோட தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை எல்லாம் வேஸ்ட். அதனாலதான் எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க. இப்ப கேஸ் சிலிண்டர் விலைய 500 ரூபாயா குறைப்போம்னு சொல்லியிருக்கிறார். 2021 தேர்தல் அறிக்கையில டிஎம்கே என்ன சொன்னிச்சு? நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒவ்வொரு கேஸ் சிலிண்டருக்கும் 100 ரூபாய் குறைப்போம் அப்படின்னா. குறைச்சிருக்கிறாங்களா? 3 வருஷம் ஆச்சுல ஆட்சிக்கு வந்து. 100 ரூபாயை குறைக்க முடியாத நீ எப்ப 500 ரூபாயை குறைப்ப? நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பெட்ரோல் விலையில 4 ரூபாயும் டீசல் விலையில 5 ரூபாய் குறைப்போம். சொன்னபடி குறைச்சிருக்கிறாங்களா? குறைக்கவே இல்லை. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? நாங்க மறுபடியும் எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சோம்னா எப்பரா நீ ஆட்சியை பிடிப்ப? 75 ரூபாயும் 65 ரூபாயும் குறைப்போம். எப்படி குறைப்ப? 4 ரூபாய் 5 ரூபாய் குறைக்க முடியாத நீ எப்படி நீ 25 ரூபாய் 30 ரூபாய் 35 ரூபாய் குறைக்க போற? முடியாது. அகில இந்திய அளவுல நாங்க கல்வி கடனை வந்துட்டு ரத்து செய்வோம், தமிழகத்துல ரத்து செய்வோம்னு சொன்னல, செஞ்சியா? அது இந்த உதவாத உதயநிதி இருக்காருல்ல, போதை நிதியே, அவர் வந்துட்டு சொன்னாரு, தாய்மார்கிட்டலாம் நீங்க கொண்டு கூட்டுறவு பேங்க்ல வந்துட்டு போய் அடகு வைங்க, கழுத்துல வச்சிருக்கிற போட்டிருக்கிறதெல்லாம் கலட்டி வைங்க, ரத்து செய்யோம்னாரு. அதை நம்பி நிறைய தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் போட்டு கூட்டுறவு பேங்க்ல வச்சாங்க. பண்ணாரா? எல்லாருக்கும் பண்ணலையே. சொன்ன எதுவுமே செய்யல. மறுபடியும் இந்த நீட்டு அதே உருட்டு, நாங்க வந்துட்டு நீட்டை ரத்து செய்வோம். உனக்கு தான் ரகசியம் தெரியும்னு சொன்னீங்க. அந்த 3 வருஷமா இன்னும் செய்யாம இருக்கிற. உன்னால எதெல்லாம் முடியாதுன்னு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணப்பட்டதோ அதையே திரும்பவும் கொடுத்துருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தல்ல நாங்க அதை செய்வோம், இதை செய்வோம், வானத்தை வெள்ளா வளைப்போம்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை நம்பி தமிழக மக்கள் சரி இவங்க செஞ்சிருவாங்க போல உரத்து சொல்றானே, திமுக காரன்ட்ட உள்ள ஒரு பிளஸ் பாயிண்ட், எதிரியா இருந்தாலும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட்டை நம்ம பாராட்டணும். என்ன பாசிட்டிவ் என்ன பிளஸ்ன்னு பார்த்தோம்னா, போய் தான் சொல்லுவான், செய்ய முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் உரத்து சொல்லுவான். இதை கேட்கக்கூடிய காமன் மேனுக்கு என்ன தோணும்? இவங்க செஞ்சிருவாங்க போல அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அப்படி நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டாங்க. 2021ல சொன்ன எதையுமே சொன்னபடி செய்யலங்கிறதா முக்கியம். ஏதாச்சும் ஒரு விஷயம் நாங்க இப்படி சொன்னோம் அதே போல செஞ்சுட்டோம், ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு கூட செய்யல. 500க்கும் மேற்பட்ட தேர்தல வாக்குறுதி கொடுத்து ஒண்ணு கூட சொன்னபடி செய்யாத இந்த திமுக மீண்டும் ஏற்கனவே நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை இந்த முறை ஓட்டு போடுங்க அப்படின்ற இன்னும் எத்தனை முறை தான் கேட்பான்? சோ திமுகவோட இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே முடியாது. இது அவங்களுக்கும் தெரியும். 3 வருஷமா இங்க ஆட்சியில இருந்தே முடியல. மறுபடியும் 3வது முறையாக நரேந்திர மோடி தான் பிரதமராக வரப்போகிறார். இவங்க கூட்டணிங்கிறது கண்டிப்பா டெபாசிட் கூட வாங்க போறது இல்ல. அப்படி இருக்கும்போது பிரதமர் வேட்பாளர் கற்பனையிலும் இல்லை. ஏன்னா ஜெயிக்க போற நம்பிக்கை கொஞ்சமாவது இருந்துதான் என்ன செஞ்சிருப்பாங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணியில இவரு தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லியிருப்பாங்க. காங்கிரஸ் இவ்வளவு வருஷமும் சொன்னது இல்ல. அப்படிலாம் கிடையாது. பல முறை சொல்லியிருக்கிறாங்க. இந்திரா காந்தி சொல்லி கேட்கலையா? இந்திரா தான் இந்தியா,
இந்தியா தான் இந்திரா அப்படிலாம் சொன்னாங்க. கூட்டணி கட்சிகள் ஆனா அவங்க அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்றது அப்படின்ற ஒரு பேட்டர்ன் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே. ஜவஹர்லால் நேருக்கு நடந்திருக்கு 1952 ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் இந்தியால. நேரு தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லி தான் கேட்டாங்க. 1957 அப்படித்தான், 62லயும் அப்படித்தான், அடுத்தது இந்திரா காந்தி காலகட்டத்திலயும் அப்படித்தான், ராஜீவ் காந்திக்கு அப்படி சொல்லி தான் கேட்டாங்க. இந்திரா காந்தி இறந்த உடனே எலெக்ஷன் வச்சார்ல ராஜீவ் காந்தி, அனுதாபாடியில ஜெயிக்கணும்னு சொல்லி. அப்ப யாரு பிஎம் கேண்டிடேட் சொன்னாங்க? அவங்க தான் சொன்னாங்க. 2009 பாருங்க, மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா மன்மோகன் சிங் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லி தானே கேட்டாங்க. 2014 அப்படி சொன்னாங்க. இவரே சொன்னாரு நம்ம மு.க. ஸ்டாலின், எங்க கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி அப்படின்னு ஊத்திக்கிச்சு. அதனால சரி இனிமேல் நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்குடா தேவையில்லாம பிஎம் கேண்டிடேட் சொல்லிட்டு சொன்னா மக்கள் சிரிப்பானே, நக்கல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லாம இருக்கிறான். காங்கிரஸ் கட்சியோ திமுக கூட்டணியோ ஜெயிக்க போறது இல்ல. 1-2 இடத்துல எம்பி சீட்டு ஜெயிச்சாலும் மத்தியில ஆட்சி என்பது அந்த கூட்டணி கண்டிப்பா அமைக்க போறது இல்ல. மத்தியில ஆட்சி என்பது நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி தான் அமைக்க போகுது. 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பிஜேபி கூட்டணி தான் ஜெயிக்க போகுதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. லாஸ்டா 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது 411 இடங்கள்ல பிஜேபி கூட்டணி தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி. இப்ப நரேந்திர மோடி தான் பிரைம் மினிஸ்டர், இதுல சந்தேகமே கிடையாது. அதனால தமிழக மக்கள் பாக்குறாங்க 2014லயும் நம்ம தேவையில்லாம அதிமுக ஓட்டு போட்டுட்டோம், 2019ல தேவையில்லாம திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டோம். அந்த எம்பிக்கள் எல்லாமே ஒண்ணுமே செய்யல, ஏன்னா செய்யவும் முடியாது. அவங்க கூட்டணியை சார்ந்த பிரதமர் வரும்போதுதான் ஏதாச்சும் செய்ய முடியும். அதாவது அதுக்கு சென்ட்ரல் ஒத்துழைக்காதனால தான் அவங்களால. அப்படி கிடையாது. இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யக்கூடிய ஸ்கீம்ஸ்ங்கிறது தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. தமிழகத்துக்கு நரேந்திர மோடி நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அட் த சேம் டைம் சென்ட்ரல்ல யாரு பவர்ல இருக்கிறாங்களோ அவங்களோட கேண்டிடேட்டே இங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் கூடுதலா கேட்க முடியும். இன்னும் நிறைய திட்டங்களை வாங்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது ஏன் வேறொரு கட்சியா இருந்தா அவங்க போய் கேட்டு அது கொடுக்க மாட்டீங்களா? அப்படி கிடையாது, இவங்கள்ட்ட போய் கேட்கவே மாட்டாங்க. இப்ப திமுக அதிமுக என்ன ஒரு ஈகோனா, இவங்க எதிர்கட்சி, நம்ம போய் எப்படி கேட்கறது? நம்ம போய் கேட்டு அது நடந்துருச்சு அப்படின்னா அவங்க தான் செஞ்சாங்கன்னு மக்கள்கிட்ட போயிடும். அவங்க மறுபடியும் அவங்க செல்வாக்கு அதிகமாயிடும் அப்படிங்கிறதுக்காகவே, சுயநலத்துக்காகவே இவங்க கேட்க மாட்டாங்க. ஈகோ தடுக்கும். இவங்க தான் தமிழகத்தோட வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போய் கேட்பாங்க. அரசியல் இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, வித்தியாசம்லாம் இருக்காது. இவங்களுக்கு அரசியல் மட்டும்தான் கவனமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் பார்லிமெண்ட்லயும் போயிட்டு நரேந்திர மோடியை எதிர்த்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு அவங்கள்ட்ட போய் தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை கேட்கறது இல்ல. இன்னைக்கு தமிழகத்துக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல திட்டங்களும் நரேந்திர மோடியா பார்த்து தமிழகத்தில் செஞ்சது. 2014 to 19 மினிஸ்டரா இருந்த பொன்னார் அண்ணாச்சி தமிழகத்துக்கு செஞ்சது. இப்ப முருகன்ஜி தமிழகத்துக்கு செய்யறது, அண்ணாமலைஜி சொல்லி இங்க தமிழகத்துக்கு வாங்கிட்டு வர்றது, மோடியா பார்த்து தமிழகத்துக்கு செய்யறது. இவங்க போய் எதையுமே கேட்கறது இல்ல. இதே பிஜேபியை சார்ந்த 39 எம்பி தமிழகத்துல வரும்போது இவங்க போய் கேட்பாங்க நரேந்திர மோடி கிட்ட. எதிர்கட்சி அதாவது பாஜகவுக்கு எதிராக இருக்க கட்சி இங்க இருந்து ஜெயிச்சு நீங்க லோக்சபாக்கு வந்தீங்கன்னா அதை விட பாஜக ஜெயிச்சு அதிகமா ஒரு இது வரும், அவங்க ஜெயிச்சாதான் ஒரு மக்களுக்கான தேவை நிறைவேற்றப்படும் ஒரு ப்ரொபகண்டாவை பாஜக செட் பண்றதான்னு ஒரு கேள்வி. உண்மையை சொல்றோம். ஏன்னா இந்த 10 வருஷம் என்ன நடந்திருக்குங்கிறத நான் சொல்றேன். 2014 அதிமுகவை தானே ஓட்டு போட்டாங்க மக்கள். அத்தனை எம்பிக்கள் இருந்தாங்களே, ஏன் திட்டங்களை கொண்டு வரல? கேட்கல. 2019 திமுகவுக்கு 39 எம்பில 38 எம்பி தமிழக மக்கள் கொடுத்தாங்களே. 5 வருஷத்துல இவங்க செஞ்சது என்ன? ஒண்ணுமே செய்யல. ஏன்? போய் கேட்டாதானே. அவங்க என்ன சொல்றாங்க, வெள்ளத்துக்கு நிவாரணம் கேட்கிற எதுவுமே கொடுக்கல. வெள்ள நிவாரணம் ஏற்கனவே ரெகுலரா வரக்கூடியது 1100 கோடி கொடுத்திருக்கிறாங்க. இவரு 3700 கோடி ரூபாய் வேணுமே இவங்க செஞ்சுட்டு, டிஎம்கே அரசாங்கம் செஞ்சுட்டு மக்களோட திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாம் செஞ்சுட்டோன்றார். அதுல 1100 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிவாரண நிதி தான். ஆனா இவர் கேட்டது எவ்வளவு? மொத்தமா செலவு பண்ணதே 3700 கோடி தான். கேட்டது எவ்வளவுங்க? 37,500 கோடி. எதுக்கு அப்புறம் அவ்வளவு கேக்குறீங்க? நீங்க அங்க கேட்டு கொடுக்கலன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க உங்க நிதியில செஞ்சிருந்தா இங்க பாருங்க, எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் கேட்டோம். அவங்க கொடுக்கல. ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள நிதி வச்சு 37,500 கோடி ரூபாயும் கொடுத்து நாங்க சரி பண்ணிருக்கோம்னு சொல்லலாம். நீ செலவு பண்ணிருக்கிறது 3000 சொச்சம் கோடி செஞ்சுட்டே முடிஞ்சு போச்சு அப்படின்ற, மக்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டேன்ற. அப்ப நீ நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்? இதே 3000 சொச்சம் கோடி தானே கேட்டிருக்கணும். அப்ப மக்கள் மத்தியில மத்திய அரசாங்கத்தை பத்தி ஒரு தவறான இமேஜ் உண்டு பண்றதுக்காக இவ்வளவு எக்கச்சக்கமா கேட்கறோம். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தளவு ஒரு ஸ்கீம் இருக்கு, ஒரு புரோட்டோகால் இருக்கு, ப்ரொசீஜர் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே எவ்வளவு பாதிக்கப்பட்டுச்சோ அந்த பாதிப்புக்கு தேவையான அளவு மத்திய அரசாங்கமும் பணம் கொடுக்கும், மாநில அரசாங்கமும் ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா வரின்னு வரும் பொழுது 2 ஸ்டேட்டும், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டுமே டிவைட் பண்ணிக்குது, ஷேர் பண்ணிக்கிறாங்க.
அப்ப திட்டங்கள் எல்லாத்துலயும் அப்படித்தான். உதாரணத்துக்கு ஒரே வருஷத்துல தமிழகத்துக்கு 11 மெடிக்கல் காலேஜ் நரேந்திர மோடி கொடுத்தார். ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜுக்கு 300 கோடி ரூபாய் செலவாகுதுன்னா அதுல 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது, ரிமைனிங் 40% மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறது. எந்த ஒரு ஸ்கீமா இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தோட ஷேரும் இருக்கும், அதுல ஸ்டேட் கவர்மெண்டோட ஷேரும் இருக்கும். இதுதான் கரெக்ட். மத்தபடி இங்க தமிழகத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. மக்கள் யோசிக்கிறாங்க, 2014லயோ 19லயோ செஞ்ச தப்ப இந்த முறை செஞ்சிடக்கூடாது. மீண்டும் நரேந்திர மோடி தான் பிரதமராக வரப்போகிறார். அதனால இந்த முறை கண்டிப்பா தமிழகத்துல இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் நம்ம பாஜக அதோட கூட்டணி கட்சியை சார்ந்த கேண்டிடேட்டை தான் ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அதனால இவங்க ஜெயிக்க போறாங்களே, நம்ம டெபாசிட்டா தான் வாங்கணுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க டிஎம்கே, கண்டபடி வந்துட்டு அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்லி செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் உண்மை. குடும்ப அரசியலை எதிர்த்து மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த அண்ணாமலையார் இருக்கட்டும், பாஜகவினர் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் அதை பத்தி பேசுற அந்த ஸ்டேஜ்லயே ஓபிஎஸ் அவருடைய மகன் இருக்காங்க, ராமதாஸ் அவருடைய மகன் இருக்காங்க, அது மாதிரி பூப்பனாருடைய மகன் ஜி.கே. வாசன் அவர்கள் இருக்காங்க, அது மாதிரி உங்க கட்சியிலையும் இப்போ குமரியானவருடைய மகள் தமிழிசை அவர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களே வச்சுட்டு நீங்க எதற்காக திமுக வந்து குறை சொல்றீங்க அப்படின்னு அமைச்சர் மனோ தங்கராஜ் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. குடும்ப அரசியலை பொறுத்தளவு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இன் பிரின்சிபிள் நாங்க இந்த வந்துட்டு குடும்ப அரசியலை ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறோம், நோ டவுட். அதுல முதன்மையா பார்த்தோம்னா ஒரே ஒரு குடும்பம் ஒரு கட்சியோட தலைமை பொறுப்பையும் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா ஆட்சியோட தலைமை பொறுப்பையும் அவங்களே வச்சுக்கிறாங்கன்னா அதுதான் குடும்ப அரசியல். அந்த குடும்பத்தை தாண்டி வேற யாருக்குமே வாய்ப்பே வரல அப்படின்னா அதுதான் குடும்ப அரசியல். இப்போ நீங்க ஓபிஎஸ் எடுத்துக்கங்களேன், அவரோட பையன் ஒரு எம்பி தான். மற்றபடி அதிமுக ஓபிஎஸ்க்கு அடுத்தது அவங்க பையன் வந்திருந்தா அதுதான் குடும்ப அரசியல். அது வேற யாருக்கும் வாய்ப்பே இருக்கக்கூடாது. யாராச்சும் நினைச்சா கூட அவங்கள வந்துட்டு ஒதுக்கி வச்சிடணும். வைகோக்கு என்ன நடந்துச்சு? திறமையின் அடிப்படையில வைகோ மிகப்பெரிய அளவுல வளர்ந்து வந்தார் திமுகவில். மு.க. ஸ்டாலின் வைகோ கூட ஒண்ணுமே பண்ண முடியாது திறமையில. ஏன்னா இவர் துண்டு சீட்டை பார்த்து கூட ஒழுங்கா படிக்க மாட்டார் ஸ்டாலின். வைகோ அப்படி இல்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினா கூட அப்படி எதையுமே பார்க்காம அவ்வளவு சூப்பரா பேசக்கூடிய. நான் ஒரு காலத்துல ஹீரோ போல இருந்த வைகோ இன்னைக்கு அவரும் குடும்ப அரசியலின் பொருட்டு இவ்வளவு கேவலமா போயிட்டார். வரலாற்றுல இப்படிலாம் நடக்கக்கூடாது. வைகோ எனக்கு கொள்கை தான் முக்கியம், இது என்னடா பதவி அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருந்தா இன்னைக்கு தமிழக இளைஞர்களோட மனசுல இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு வைகோ வந்துட்டு ஒரு ஹீரோவா இருந்திருப்பார். இன்னைக்கு வைகோ ஒரு மீம்ஸ் மெட்டீரியல் ஆயிட்டார். பாக்குறவெல்லாம் கலாய்க்கிறான். ஏன்னா எந்த ஸ்டாலினுக்கு எதிரா திமுக இருந்து வெளில வந்தாரோ அந்த ஸ்டாலினோட காலை பிடிச்சு தொங்குறார். குடும்ப அரசியல் சொல்லிவிட்டு ஒரே ஒரு சீட்டு வாங்கி அதுவும் தன்னோட பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க மத்த கட்சிகள்ல அப்படி நடக்கிறது இல்ல. அங்க இயல்பா தொண்டர்கள் சேர்ந்து எல்லாம் நடக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா திட்டமிட்டு இவங்க உயிரோடு இருக்கும் போதே திமுகவுல அடுத்த ஆள மு.க. ஸ்டாலினுக்கு என்ன செஞ்சாரு அவங்க அப்பா கருணாநிதி, அப்படியே சைடுல வளர்த்துக்கிட்டே வர ஒரு பிம்பத்தை ஒரு இமேஜ் உண்டு பண்ணிட்டே இருக்கிறார். எனக்கு அப்புறம் ஸ்டாலின் தான், எனக்கு அப்புறம் ஸ்டாலின் தான். ஆனா அந்த கட்சியோட மூத்த தலைவருக்கே இது ஒரு பிரச்சனை இல்லாம தானே? இல்ல அப்படி இல்ல. நீங்க திட்டமிட்டு அங்க உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். நீங்க ஒரு கம்பெனி பத்தி இன்னொரு கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த கம்பெனியோட கல்ச்சருங்கிறது அந்த பேட்டர்ன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பத்தி இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டில உள்ளவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். காமன் மேனுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பொதுமக்களுக்கு வந்துட்டு சாதாரணமா தெரியும், உள்ள நடக்கிற பல்வேறு விஷயங்கள் தெரியாம போகும். அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய எங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்க பாருங்க, ஸ்டாலினுக்கு அடுத்தது உதயநிதிதான் சொல்லி காமிக்கிறாங்க, போர்ஸ் பண்றாங்க. அங்க மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு அடுத்தது போட்டோ யாரோட போட்டோ பெருசா இருக்குது? உதயநிதிக்கு தான் இருக்கு. நேத்து கூட பார்த்தேன், ஸ்டாலின், உதயநிதி, அதுக்கு அடுத்ததான் சேகர்பாபு. சேகர்பாபு எவ்வளவு சீனியர் மினிஸ்டர், ஏஜா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும். ஒவ்வொரு தலைவருமே வந்துட்டு இவரை ஏத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. திணிப்பு அங்க இருக்கு. அதான் எதிர்க்கிறோம். இதுதான் குடும்ப அரசியல். மத்தபடி இயல்பா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த கட்சியோட தொண்டர்கள் ஏத்துக்கிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் மேல எந்த கட்சி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குதோ, எந்த கட்சி எதிர்கட்சியா இருக்குது இல்ல ஆளுங்கட்சியா வரப்போகுதோ இல்ல ஆளுங்கட்சியா இருக்குதோ அந்த கட்சியில குடும்ப அரசியல் நடந்தா அதைத்தான் தீவிரமா எதிர்க்கணும். ஏன்னா அதுதான் மெயின். அந்த அடிப்படையில பார்த்தோம்னா நம்ம அதிமுக வந்துட்டு ஒரு குடும்ப அரசியல் பண்ணக்கூடிய கட்சின்னு சொல்ல மாட்டோமே. அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சியும் தமிழக அளவுல திமுகவும் தான் இந்த வாரிசு அரசியல குடும்ப அரசியல ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்கிறான். இதுதான் ஜனநாயக விரோதம். அந்த கட்சியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்ப ஆராசா எடுத்துக்கலாம். அந்த ஆளு வந்துட்டு பேசுறதெல்லாம் பொய்யா இருந்தா கூட ஒரு பேச்சாளர், ஏதோ 4 விஷயம் வரலாறுன்னு சொல்லிட்டு பேசுவாப்புல, பொய்த்தான், தப்பா தான் இருக்கும், ஆனா பேசுவாப்புல. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? எப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது?
இது திட்டமிட்டே செய்யப்படுது. இதைத்தான் எதிர்க்கிறோம். ஆட்சிக்கு வந்துட்டதால அவங்களே இப்ப ஒரு பேச்சு அடிப்படையில டெபுட்டி சிஎம் இவரை போட போறாங்க. இந்த பேச்சுல இவங்களே கிளப்பி விடுறது. நாளைக்கு ஸ்டாலினுக்கு அப்புறம் இவரு தான் இப்படிலாம் கிளப்பிடுவாங்க. இனிமேல் வந்துட்டு திமுக இருக்க போறதில்ல, இல்ல திமுக ஒருபோதும் ஆட்சிக்கு வர போறதில்ல. அதனால அந்த குடும்பம் கோபாலபுர குடும்பம் இனிமேல் கோல வச்ச முடியாது. ஆனாலும் கூட இந்த சிந்தனை வருதுல, அந்த சிந்தனையே ஜனநாயக விரோதம். கோபாலபுர குடும்பம், ஸ்டாலின் குடும்பம், உதயநிதி குடும்பம் செய்யறது அது குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. மன்னராட்சி போல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. திமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் நீங்களே எங்களுக்கு அடிமை தாண்டா இருக்கணும், அடுத்த இடம் தாண்டா உங்களுக்கு முதலிடம், தொடர்ந்து பல வருடங்களுக்கு நாங்க தாண்டான்னு சொல்றாங்கல்ல. இதுதான் தவறு. ஒட்டுமொத்த தமிழக மக்களோட நலனுக்காகவும் ஜனநாயகத்தோட நலனுக்காகவும் திமுக தொண்டர்களோட சுயமரியாதைக்காகவும் அந்த கோபாலபுர குடும்பம் பண்ணக்கூடிய குடும்ப அரசியல்ல பிஜேபி எதுக்கு? இப்போ பல கட்சிகளுக்குள்ளாடி உள்கட்சி பூசல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நிலையில இன்னைக்கு வந்து இன்னும் நீங்க பட்டியல் வேட்பாளர் அந்த தொகுதியெல்லாம் அறிவிக்கலைனாலும் ராம சீனிவாசன் அவர்கள் திருச்சியில நிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டது. லைக் ஒரு உத்தேசமா அவங்க சொன்னாங்க. அதுக்கு வந்து திருச்சி சிவா அவர்கள் சொல்லியிருக்காங்க, மண்ணின் மைந்தன் தான் நிக்கணும், ராம சீனிவாசன் இங்க நிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாஜகக்குள்ளாடியே ஒரு பிரச்சனை நிலவிட்டு வருதா? இல்ல, பாஜகவோட தொண்டர்கள் என்னைக்குமே அப்படி பண்ண மாட்டான். கொஞ்சம் விவரம் தெரியாதவங்க ஏதாச்சும் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பண்ணலாம். பொதுவா பிஜேபியில அந்த கல்ச்சர் கிடையாது. எங்க தலைமை பார்த்து இவரு தான் கட்சி தலைவர்னு சொல்லிட்டா அத்தனை பேரும் இந்த தலைவரை நாங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவோம். அதே போல இவர் தான் கேண்டிடேட், அது கவுன்சிலர் கேண்டிடேட்டா இருந்தாலும், எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருந்தாலும், எம்பி கேண்டிடேட்டா இருந்தாலும், இவர் தான் கேண்டிடேட்னு சொல்ற வரைக்கும் இந்த யூகங்கள்லாம் முதல்ல புறந்தள்ள வேண்டிய விஷயம். இப்ப இந்த நேரத்துல நான் நினைச்சா தென் சென்னையில், மத்திய சென்னையில் வீர திருநாவுக்கரசு கேண்டிடேட்னு கிளப்பிட முடியும். எத்தனையோ மீடியாக்காரங்க அந்த மாதிரி பண்றாங்க. இப்ப புதுச்சேரியில ராஜசேகர்னு உத்தேச பட்டியல் சொல்லி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊடகத்துல நேத்து வருது. ராஜசேகர் யாருன்னு பார்த்தா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரோட போட்டோ போட்டு விடுறாங்க. அந்த ராஜசேகர் வேற, இவர் இளைஞர்கள் இருக்கக்கூடிய ராஜசேகர். அத கூட டிஃபரன்ஸ் பார்க்காம என்னன்னு வந்துட்டு உறுதிப்படுத்தாம பேரு அந்த ராஜசேகர், போட்டோ இந்த ராஜசேகர், இப்படி கிளப்பி விடுறாங்க. சில பேரோட பேரெல்லாம் போட்டு இவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க, அவங்களுக்கே தெரியாது. இப்ப தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா மத்திய சென்னையில ஒவ்வொரு தொகுதியிலுமே எங்க கட்சியில கேடஸை கூப்பிட்டு, நிர்வாகிகளை கூப்பிட்டு யார நீங்க வந்துட்டு எம்பி கேண்டிடேட்டா பரிந்துரைக்கிறீங்க கேட்டா, என் பேரை கூட மத்திய சென்னையில எங்க காரியகர்த்தா சில பேர் கொடுத்திருக்கிறத நான் அறிய வந்தேன். அவங்களாம் நம்ம மேல உள்ள அன்புல சொல்லுவாங்க. நான் சில பேரோட பேரை பரிந்துரை செய்வேன். இது கட்சிக்குள்ள நடக்கிறது. மீடியால வர்றது என்னன்னா, அன்பார்ச்சுனேட்லி நான் வருத்தத்தோட இதை பதிவு செஞ்சிருக்கிறேன். சோசியல் மீடியா போல உறுதி செய்யப்படாத பல்வேறு தகவல்களை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே போடுறாங்க. ஒரு யூடியூப்ல எப்படி வருதுன்னா, சரி அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அந்த அளவுக்கு மெச்சூர்டா இருக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கலாம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எப்படி போடுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஒரு உண்மையான செய்தியை கொடுக்கணுங்கிறத விட செய்தியை முந்தி தரணுங்கிற உந்துதல் இருக்கு. அதனால கற்பனைய நினைச்சு கூட பார்க்க முடியாத சில பேரெல்லாம் அவங்களா கொடுத்துடுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கட்சியில அவங்களோட லெவல் என்னன்னு நமக்கு தெரியும்ல. அவங்களுக்கு இந்த வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கே தெரியும் இப்ப என் லெவல் என்னன்னு எனக்கு தெரியாதா? நான் போயிட்டு தமிழகத்தோட சிஎம் கேண்டிடேட், இந்தியாவோட பிஎம் கேண்டிடேட்னு கிளப்பிட முடியுமா? எங்கேயோ யாரோ சொல்ற சில விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி சொல்லி விடுறாங்க. அந்த அடிப்படையில தான் ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் அவர்களை திருச்சிங்கிறது இது ஒரு யூகம். பட் அவரு தமிழகத்துல எந்த தொகுதியில நின்னாலும் ஜெயிப்பார். பேராசிரியர் ராம சீனிவாசன் ஒரு தத்துவ ஆசான். பிஜேபியில மிகப்பெரிய அறிவியல் சிறந்த ஞானிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல முதல் வரிசையில இருக்கக்கூடிய ஆட்கள்ல முக்கியமான ஆளுமை பேராசிரியர் ராம சீனிவாசன். தமிழகத்துல இன்னைக்கு அவரு தெரியாத ஆளே கிடையாது. ஒரு 15 நிமிஷம் நீங்க சோசியல் மீடியாவை தட்டுனீங்கன்னா 3 முறை அவரோட போட்டோ, அவரோட பேச்செல்லாம் வந்துட்டு போகும். அவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி. ஆர்எஸ்எஸ்ல இருந்து 1985ல இருந்து ஆர்எஸ்எஸ்ல கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ்ல பயணிக்கக்கூடியவர். எங்களோட சித்தாந்தம் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவர். சித்தாந்த ஆசான் பலருக்கும் சொல்லி கொடுக்கிறவர். இளைஞர்கள்லாம், அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகள்லாம் அவரோட பேச்சில இருந்தும் அவர்கிட்ட இருந்தும் பல்வேறு விஷயங்களை கத்துக்கிறோம். அவர் விருதுநகர்ல நின்னாலும் ஜெயிப்பார், மதுரையில் நின்னாலும் ஜெயிப்பார், திருச்சியில் நின்னாலும் ஜெயிப்பார், சென்னையில நின்னாலும் ஜெயிப்பார். பட் அவரே சொல்லியிருக்கார், கட்சி எனக்கு சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டி நான் எம்பி தான் இருக்கிறார். என்கிட்டயே சொன்னாரு. எப்படி ப்ரொஃபசர்னு கேட்கும்போது அவர் சொன்னார், சீட்டு கொடுத்தா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், சீட்டு கொடுக்கலன்னா மெம்பர் ஆஃப் பார்ட்டி அப்படின்னார். இதை தலைவர் அண்ணாமலை அவர்கிட்டயே சொல்லியிருக்கிறதா என்கிட்ட சொன்னார் அவரு. மற்றபடி இந்த யூகத்தின் அடிப்படையில கிரிட்டிசைஸ் பண்றது ரொம்ப தவறான விஷயம். திருச்சி சூர்யா வந்துட்டு என்னோட சகோதரர், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நண்பர், ரொம்ப ஆக்டிவானவர், நல்ல பேச்சு திறமை உள்ளவர். அவரு இது அவர் தான் போட்டாரான்னு எனக்கு தெரியல. பேசும்போது சொல்றாரு, எனக்கு அது என்ன நடந்துச்சு தெரியல, நான் அதை பார்க்கல. ரொம்ப மெச்சூர்டான ஆளு தான். அவர் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு அது சரியா தெரியல. பட் பொதுவா சொல்றேன், இந்த கட்சியை பொறுத்தளவு கட்சி என்ன சொல்லுதோ
அதை ஏத்துக்கிறவங்க தான் உண்மையான காரியகர்த்தா. எல்லா காரியகர்த்தாவும் அப்படித்தான் இருக்கணுங்கிறது என்னோட விருப்பம். ஏன்னா இந்த கட்சி, நான் அதையும் சோசியல் மீடியால போட்டிருக்கிறேன். நாம ஒரு கோணத்துல யோசிப்போம், தலைவர்கள் பல்வேறு கோணங்கள்ல யோசிப்பான். கட்சிக்கு எது நல்லது, மக்களுக்கு எது நல்லது, நாட்டுக்கு எது நல்லது எல்லாம் யோசிச்சு தான் முடிவு பண்ணுவான். அதனால கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்குன்னா அந்த முடிவுக்கு பின்னாடி 100% நியாயம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப எல்லா தொண்டர்களுமே கட்சி என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். சகோதரர் சூர்யா அப்படி பேசியிருக்க மாட்டார் நம்புறேன். அப்படி இல்லைன்னா நான் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசிப்பேன். எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். என்னோட சகோதரர், எனக்கு ரொம்ப பிடித்த சகோதரர், நல்ல பேச்சாற்றல் உள்ளவர். பிஜேபியில ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு ஃபியூச்சர்ல வருவார். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதை நான் உறுதி செஞ்சுக்கிறேன். சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.